நான் கொடைக்கானல் வட்டம் நாயுடுபுரம் பகுதியில குடியிருக்கோம். எங்களுக்கு சொந்தமான இடத்துல வந்து நாங்க ஒரு 10-12 வருஷமா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல வந்து எங்க ஏரியா வந்து லோகநாதன் மகன் சிவகுமார் அவரோட மகனும் அவங்க அன்னை மகன் சிவகுமாரோட அன்னை மகன் வந்து மணிகண்ட ஸ்ரீதரங்கிற வினோத் அவங்க அண்ணன் மகன் சிவகுமார் அன்னை மகன் அவங்க 2 பேரும் வந்து வீட்டுக்கு வெளியூருக்கு வந்து ஒரு வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கும் போது அந்த இடத்துல வந்து பிரச்சனை பண்ணாங்க. வந்து ஒரு வீடு மாதிரி போடுவோம், தகர ஷெட்டு மாதிரி போட்டிருந்தோம். அதுல வந்து எங்க விவசாய பொருட்கள் எல்லாமே வச்சிருந்தோம். என் வீட்டுக்கு வெளியூர் போயிருக்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து பிரச்சனை பண்ணாங்க. அது தெரிஞ்சு நான் வந்து என் பிள்ளைங்களோட அந்த இடத்துக்கு போனப்ப என்னை வந்து தப்பான வார்த்தைகளை பேசி என்னை வந்து முடிய பிடிச்சி இழுத்து அடிக்க வந்தாங்க. என் குழந்தைங்க முன்னாடி என்னை அடிக்க வந்தாங்க. வந்து பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் என் சவுண்டு கேட்டு வந்து என்னை வந்து அதை அடுத்து நிறுத்திட்டாங்க. நான் வந்து என் வீட்டுக்கு தகவல் தெரிவிச்சுட்டு காவல் நிலையத்துல போய் புகார் கொடுக்க போனேன். புகார் கொடுத்து ஒரு 5 மாசம் இருக்கும் புகார் கொடுத்து. அவங்க வந்து எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. ஒரு சிஎஸ்ஆர் கார்டு மட்டும் போட்டு கொடுத்துட்டு விட்டுட்டாங்க. அது வந்து ஆப்போசிட் பார்ட்டி வந்து எப்படி பெரிய ஆளுனால விட்டுட்டாங்கன்னு என்னமோ தெரியல. இப்போ இருவாணி வந்து கொஞ்சம் ஒரு பல முயற்சிகளுக்கு அப்புறம் எஃப்ஐஆர் போட்டாங்க. ஆனா இப்போ ஒரு 10-12 நாள் ஆகுது எஃப்ஐஆர் பண்ண எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. நாங்க வந்து இதை எப்படி எல்லா முயற்சியுமே பண்ணிட்டோம். அரெஸ்ட் பண்ண சொல்லி சொன்னோம். இப்போ நானும் ஸ்டேஷனுக்கு டெய்லியுமே போயிட்டு வரேன். ஒரு லேடிஸ் கூட பார்க்காம எந்த ஒரு இதுவுமே அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல. நான் போனாவே அவங்க வெளியே போக சொல்லுங்கன்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப மன உளைச்சல் ஆயிட்டோம் நாங்க. நான் என் வீட்டுக்கு வந்து அடிக்கடி வேலை வெளியூர் போவாரு. இப்ப என் குழந்தைங்களுக்கும் எனக்கு எந்த பாதுகாப்புமே இல்லை. குழந்தைகிட்ட போய் என்னை விடுறாங்க. நான் வந்து தனியா கடைவீதிக்கு வரும்போது கூட பார்த்து தப்பா பேசுறாங்க. நான் வந்து பயந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். வீட்டுக்கு வெளியூர் கொண்டாயிட்டு நானே பிள்ளைங்களும் பயமா தான் இருக்கும். ஏன்னா அவங்க வர வரைக்கும் எனக்கு எந்த பாதுகாப்புமே இல்லை. இதை வந்து நான் சொல்றது வந்து ஒரு மாவட்ட ஆட்சியர் கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா எந்த லேடிஸ்க்கு இந்த உலகத்துல வந்து எந்த பாதுகாப்புமே இல்லை அப்படிங்கிறப்ப வந்து முதலமைச்சருக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். வந்து முதலமைச்சர் ஐயாவும் கவனத்துல கொண்டு இந்த காவல் நிலையத்தில் சொல்லி நடவடிக்கை எடுக்க சொன்னாங்க. 2 பேருக்கு மேலையும் மாவட்ட ஆட்சியரும் இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.